வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு போக்குவரத்து கழகத்தில் 685 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க முடிவு. அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். மண்டல அளவிலான சட்ட ஒழுங்கு குறித்த ஆய்வு. 4 மாவட்ட ஆட்சியர்கள், டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. 60 தொகுதிகளை கொண்ட திரிபுரா மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு. பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதிமுகவை காணவில்லை என கூறிவிட்டு ஈரோட்டில் இத்தனை அமைச்சர்கள் முகாமிட்டிருப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணி எனவும் எஸ். அழகிரி விளக்கம். காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த பள்ளி மாணவிகள் 4 பேரின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 2 லட்சம் நிதியுதவி அறிவிப்பு. மாணவிகளை ஆற்றுக்கு அழைத்து சென்ற ஆசிரியர் ஜபசஹேயு இப்ராஹிம் கைது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41,000-ஐ எட்டியது. பாதிக்கப்பட்ட சிரியாவுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிய இந்திய ராணுவம். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி. மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தியது இந்திய அணி. இனி விரிவான செய்திகள். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டல அளவிலான சட்டம் ஒழுங்கு குறித்து கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்கள், சேலம் சரக டிஐஜி, சேலம் மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 4 மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் மற்றும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், கொள்ளை சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு காவல்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். காவல்துறையினுடைய பணிகள் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். காவல் நிலையத்திற்கு மக்கள் எவ்வித அச்சமின்றி புகார் அளிக்க வர வேண்டும். காவல்துறையின் கியூ பிரான்ச், நுண்ணறிவு பிரிவு ஆகியவை தரும் செய்திகளை கவனமாக ஆய்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். பெரும்பாலும் குற்ற நிகழ்வுகளில் பாதிக்கப்படுபவர்கள் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாமல் அவர்களின் புகார்களில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அவர்களுக்கு நீதி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் காவல்துறை உங்கள் நண்பன். சமீபத்தில் நிகழ்ந்த சில கொள்ளை சம்பவங்களை பார்க்கும்போது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுடைய போதுமான விழிப்புணர்வு இல்லாததான் காணப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியினையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்க வரும் 28ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுவரை 2,60,00,000 பேர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக கூறினார். 2,60,00,000 பேர் மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்காத அந்த மின் நுகர்வோர்களுக்கு கூடுதலாக வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து இன்னும் 13 தினங்கள் அவர்களுக்கான கூடுதல் நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகின்றன. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் மொத்தமுள்ள 203 காலி பணியிடங்களில் 122 ஓட்டுநர் பணியிடங்களையும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மொத்தமுள்ள 800 காலி பணியிடங்களில் 685 காலி பணியிடங்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கொண்டு நிரப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிசி, ஓபிசி,
SC/ST பிரிவினர் 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும் 18 மாதங்கள் கனரக வாகனங்களை ஓட்டிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் தலைமையில் தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெறும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுரா சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 60 தொகுதிகளை கொண்ட திரிபுராவில் 28,13,478 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக 3,328 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 31,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்தலில் 22 பெண் வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 259 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநில காவல்துறையுடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் 400 நிறுவனங்களைச் சேர்ந்த 30,000 துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளர் தென்னரசை ஆதரித்து வீரப்பம்பாளையம், பெரியவளசு, பன்னீர்செல்வம் பூங்கா, வீரப்பன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு முன் எந்த அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகை தரவில்லை என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் இதுக்கு முந்தி 21 மாத காலமா இந்த பகுதி வந்து பார்த்தாங்களா? தேர்தல் வந்துட்டது, அதுக்காக வந்து பாக்குறாங்க. நான் தேர்தல் பிரச்சாரம் வரணும்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் ஆட்டு மாட்டு அடைக்கிற மாதிரி அந்த வாக்காளர் கூட அழைச்சிட்டு, இந்திய வரலாற்றுல வாக்காளர் பெருமக்கள் அழைச்சிட்டு போய் பட்டியல ஆத்தடைக்கிற மாதிரி அடைக்கிற காட்சி இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக செய்யற வேலை. கடந்த 20 மாதங்களில்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பணிகளும் நடைபெற்றுள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு திமுக எதுவுமே செய்யவில்லை என EPS கூறுவது நகைப்புக்குரியதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுகிறார், இந்த ஈரோடு மாநகராட்சிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான பணிகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த மக்களை கேட்டால் உண்மையிலேயே அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு நகைப்புக்குரியது என்பதை கிண்டல் செய்கிற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 18 மாத ஆட்சியில் தமிழகத்தில் அற்புதமான ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் K. அழகிரி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய K. அழகிரி, இடைத்தேர்தலில் மோடி படங்களை பயன்படுத்தினால் அதிமுகவிற்கு ஓட்டு விழாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்று கூறினார். தேர்தல் முடிந்த பிறகு இருவரும் இணைந்து கொள்வார்கள் என்றார். பாஜகவினர் தாமரை மலர்கிறது என்று சொல்வதாகவும், ஆனால் ஏன் பாஜக நிர்வாகிகள் இடைத்தேர்தலில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். நேர்மையான, நல்ல, நாகரிகமான, பெருந்தன்மையான, பேராண்மை மிக்க ஒரு ஆட்சி இங்கு நடக்கிறது. ஒரு கூட்டணி இருக்கிறது. நாங்களெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்றாக கருத்துக்களை சொல்லுகிறோம். ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறோம். இந்த ஆதரவு என்பது கொள்கை ரீதியான ஒரு ஆதரவு. வடமாநில தொழிலாளர்களை வெறுக்கும் நஞ்சை தற்போதைய நிலையில் விட்டுத்தள்ள வேண்டும் என்று CIA துணை ஒருங்கிணைப்பாளர் குமாரவேல் தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குதா அப்படின்றது இது ஒரு பாய்சன். இது முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். இதை நம்ம என்கரேஜ் பண்ணி இது தமிழ் பிரைடு அப்படின்னு சொல்ற விஷயம். பஞ்சாயத்துகளில் 2 லட்சம் கூட்டுறவு அமைப்புகளை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள பல்வேறு பஞ்சாயத்துகளில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்றார். பஞ்சாயத்துகள், பால் கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் மீன்வள கூட்டுறவு அமைப்புகள் ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கேள்விகள் கேட்கக்கூடியவர்களை விசாரணை அமைப்புகள் மூலம் மத்திய அரசு தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது என்று BBC நிறுவனத்தில் நடத்தப்படும் சோதனைகள் குறித்து திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். எந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க மீது அரசு கையிலே இருக்கக்கூடிய ITO, EDO இல்லைன்னா CBI
இவற்றை பயன்படுத்தி வழக்கு தொடர்வது, மிரட்டுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நேற்று முதலமைச்சர் கூட சொல்றாங்க, பிரதமரே பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு இடி எதிர்க்கட்சிகளை இணைக்குதுன்னு. அப்ப எதிர்க்கட்சிகள் மீது இடி பயன்படுத்தப்படுகிறது என்று அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஸ்பெயின் பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதில் மகிழ்ச்சி என்றும், வளர்ந்து வரும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தோம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் G20 தலைமையின் ஒரு பகுதியாக எங்களது நெருக்கமான ஒத்துழைப்பை தொடருவோம் என மோடி குறிப்பிட்டுள்ளார். மோடியுடனான உரையாடல் பயனுள்ளதாக இருந்ததாக ஸ்பெயின் பிரதமர் கூறியுள்ளார். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் மற்றும் பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்பியார் நகரை சேர்ந்த 6 பேர் கடந்த 14ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இரவு நேரத்தில் கோடியக்கரை அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது 4 படகுகளில் அதிவேகமாக வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் படகில் பாய்ந்து அவர்களை கூர்மையான கத்தியால் தாக்கியுள்ளனர். பின்னர் படகில் இருந்த மீன், GPS கருவி, வலைகள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். காயமடைந்த மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த வழக்கில் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பொதுமக்கள் தருவதால் குற்றவாளிகளை பிடிக்க இயலவில்லை என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இரையூர் வேங்கைவயல் கிராமத்தில் நடைபெற்ற இந்த அவலம் குறித்து CBCID காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிராம மக்கள், ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட சில காவலர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பொதுமக்கள் தருவதால் குற்றவாளி பிடிக்க இயலவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களும் மனித கழிவு கலந்த குடிநீரை குடித்ததால் பாதிக்கப்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குழப்பமடைந்த அதிகாரிகள் மருத்துவர்களிடம் அறிக்கை சமர்ப்பிக்க கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி ஆற்றின் சுழலில் சிக்கி உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் மூழ்கி 4 பள்ளி மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சோஃபியா, தமிழரசி, இனியா, லாவண்யா ஆகிய மாணவிகள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பள்ளி மாணவிகளை ஆற்றிற்கு அழைத்து சென்ற ஜபர் சஹேயு இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிரியாவுக்கு இந்திய ராணுவம் நிவாரண உதவிகள் வழங்கியது. துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இரு நாடுகளிலும் மொத்த உயிரிழப்பு 41,000-ஐ எட்டியுள்ளது. இதனிடையே பல்வேறு நாடுகளிலிருந்தும் துருக்கி மற்றும் சிரியாவுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசின் ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் மீட்புப் படையினர் மருத்துவக் குழுவினரை அனுப்பியுள்ளது. சிரியாவின் அப்பல்லோ நகரில் இந்திய அரசு சார்பில் அனுப்பப்பட்ட நிவாரண உதவிகளை இந்திய ராணுவம் சிரிய அரசிடம் ஒப்படைத்தது. அமெரிக்கா, கனடாவை தொடர்ந்து மேலும் 3 நாடுகளில் பறந்த மர்ம பொருளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மொன்டானா மாகாணத்தில் அணு ஆயுத தளத்துக்கு மேலே பறந்த சீனாவின் உளவு ராட்சத பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கிடையே இந்தியா உட்பட பல நாடுகளில் சீனாவின் உளவு பலூன் பறந்ததாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மேலும் 3 நாடுகளில் மர்ம பொருள் பறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் நாட்டின் வான் பரப்புக்குள் சில ஆண்டுகளாக அடையாளம் தெரியாத பொருட்கள் பறந்தது என்றும் அது சீனாவின் உளவு பலூன்களாக இருக்கலாம் என்றும் ஜப்பான் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ருமேனியா, மால்டோவா ஆகிய நாடுகளில் மர்ம பொருள் பறந்ததாக தெரிவித்துள்ளன. ருமேனியாவின் வான் எல்லைக்குள் ராட்சத பலூன் போன்று மர்ம பொருள் பறந்தது ரேடாரில் பதிவானது. இதனையடுத்து போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் எந்த பொருளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் மால்டோவா நாட்டிலும் மர்ம பொருள் பறந்தது. இதையடுத்து இரு நாடுகளும் தங்களது வான் எல்லையை தற்காலிகமாக மூடியுள்ளன.
மகளிர் டி20 உலகக்கோப்பையின் 2வது லீக் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்தது. இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து விளையாடிய இந்திய அணி 18.1 ஓவரில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி குரூப் பி பிரிவில் 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் 685 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க முடிவு. அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். மண்டல அளவிலான சட்ட ஒழுங்கு குறித்த ஆய்வு. 4 மாவட்ட ஆட்சியர்கள், டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. 60 தொகுதிகளை கொண்ட திரிபுரா மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு. பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதிமுகவை காணவில்லை என கூறிவிட்டு ஈரோட்டில் இத்தனை அமைச்சர்கள் முகாமிட்டிருப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணி எனவும் கே.எஸ். அழகிரி விளக்கம். காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த பள்ளி மாணவிகள் 4 பேரின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 2 லட்சம் நிதியுதவி அறிவிப்பு. மாணவிகளை ஆற்றுக்கு அழைத்து சென்ற ஆசிரியர் ஜபசஹேயு இப்ராஹிம் கைது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41,000-ஐ எட்டியது. பாதிக்கப்பட்ட சிரியாவுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிய இந்திய ராணுவம். மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டி. மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தியது இந்திய அணி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.